அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ மிதுன ராசி மற்றும் மிதுனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த 18/5/2025 முதல் ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைந்து அமர்ந்து இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நற்பலன்கள் பார்ப்போம். காணொலியின் கடைசீட்டில் பாதக பலன்களை பார்ப்போம். காணொலியை முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ராகு முதல் 6 மாதங்கள் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பின் 8 மாதங்கள் ராகு பகவானின் சுய நட்சத்திரமாகிய சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து பலன்களை வழங்கப் போகிறார். பின் 4 மாதங்கள் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து பலன்களை வழங்குகிறார். ஆக மொத்தம் 1.5 வருடங்கள் அந்த வீட்டில் உட்கார்ந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகிறார். கேது பகவான் அவர்கள் முதல் 2 மாதங்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரத்திலும், பின் 8 மாதங்கள் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திரத்திலும், பின் 8 மாதங்கள் கேது பகவானின் மகம் நட்சத்திரத்திலும் சுயச்சாரத்திலும் சஞ்சாரங்கள் செய்து பலன்களை உங்களுக்கு கேது பகவான் வழங்கப் போகிறார். ஒரு விஷயம் நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் 90% பலன்கள் எங்கிருந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே அந்த கிரகத்திடம் இருந்து தான் கிடைக்கும். அதுதான் உங்களுடைய அனுதினமும் உங்களுடைய அன்றாட சம்பவங்களையும் அன்றாட பரிவர்த்தனைகளையும் அன்றாட அணுவணுவான செயல்பாட்டுகளையும் அதுதான் நிர்ணயம் செய்யும். அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. மீதி 10% தான் அந்த கோச்சார கிரக பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால ராகு கேது அப்படின்னாலே ஒரு பயம், இதற்கு ஒரு ஜெர்க்கு, இதெல்லாம் உண்மையா அப்படின்னா தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது இந்த கிரக பயிற்சி. ஏன்னா 10% மட்டும்தான். ராகுக்கும் நன்மையான காரங்கள் நிச்சயமாக உண்டு. எதையும் பெருக்குதல் தன்மையை கொண்டவர். அப்படியே ஒரு விஷயத்தை நல்ல விதமாக 1லேருந்து 10% பெருக்கிடும் அப்படின்றது கிடையாது. 10 லட்சம் சதவீதமாக பெருக்கிடும். அப்படி ₹1 போட்டிங்கன்னா ஒரு ₹10 எதிர்பார்த்தீங்கன்னா 10 லட்சமாக மாறும். அந்த அளவுக்கு மகா உன்னதமான அந்த பெருக்குதல் தன்மையை கொண்டவர். வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும். ஒரு குறிக்கோள் பயங்கரமாக இருக்கும். உழைக்காத பணம் கைக்கு வருதல் நடக்கும். லாபகமாக தப்பிக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான புத்தி கூர்மையை கொடுத்துரும். எப்படி முக்கியமான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறது, வெளியில் வர்றது, எப்படி முக்கியமான விஷயத்தை லாபகமாக அடைகிறது, ஏகபோக வாழ்க்கை, சுகம் சார்ந்த விஷயங்கள் முதற்கொண்டு ஏகபோக வாழ்க்கையை கொடுத்துரும். கேது அப்படின்னா ஞானத்தை வழங்கக்கூடியவர், தியானத்தை வழங்கக்கூடியவர், தியானத்தில் மிகப்பெரிய உயரிய நிலையை வழங்கக்கூடியவர், பற்றற்ற தன்மையை கொடுப்பார். எல்லாத்துக்கும் ஆசைப்படுறதெல்லாம் இருக்காது. சுயநலம் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பார். ஆகச்சிறந்த கடவுள் பக்தி ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்ள வைப்பார். ஞானித்தனமாக பேசுறது அந்த அளவுக்கு கொடுத்துரும். அதில் பாட்டி இல்லையா, அப்போ அந்த பாட்டி வைத்தியம் சக்ஸஸ் ஆகும். பாட்டி பேசுகிற பேச்சை சக்ஸஸ் ஆகும். எந்த பாட்டின்னு வேணாலும் வச்சுக்கோங்க, எல்லா பாட்டியும் கேது தான். ஓகேங்களா? அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். சரிங்களா? தசா நடத்தும் கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் நன்மையானதாக யோகமானதாக இருந்து பட்சத்தில் இந்த ராகு கேது பயிற்சி யோகமான பயிற்சியே உங்களுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த ராகு கேதுக்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு யோகமாக மாறணும்னா சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகத்தை, அதன் அதிதேவதையை வணங்குங்கள். இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அதை எவ்வாறு அறிவது அப்படின்னு காணொலி லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எந்த கிரகம் தசை நடத்தினால் அந்த கிரகத்தின் அதிதேவதை யார், அந்த அதிதேவதை எவ்வாறு வணங்குதல் வேண்டும் அதையும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அழகா தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில், எல்லாரும் வணங்கும் பட்சத்தில் இப்போ சொல்ல போகிற பலன்கள் தான் உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த ராகு கேது பயிற்சி 2025க்கு பின் இந்த மிதுன ராசி மற்றும் மிதுனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு எந்த விதமான
யோகமான பலன்களை வழங்க காத்திருக்கிறது. அப்படின்னா ராகு பகவான் பாருங்க, தந்தையின் உடற்பிணிகள் அவரை விட்டு அகலும், பாரம்பரிய வைத்தியம் துணை நிற்கும். தசா நடத்துங்கிறக்கும் யோகமா இருந்துச்சுன்னா போதும், இது நடக்கும். உங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் நல்ல விதமாக அமைந்து மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி திரும்பும். தசா நடத்துங்கிறக்கும் நல்லா இருந்தால் போதும். அனைத்து விஷயங்களிலும் ஒரு அதிர்ஷ்டம் மிக்க ஒரு சம்பவம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்கு காத்திருக்குது. காரிய தடைகள் அனைத்தும் உடைபட்டு நன்மையில் முடியும். மூத்தோர், பெரியோர், ஆன்றோர், சான்றோர், கற்ற குரு போன்றோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா தாத்தா ராகு, யாரை தாத்தான்னு கூப்பிட்டாலும் சரிங்க, ராகு தான். சிவன் மீது ஆர்வம் அதிகரிக்கும். 9ஆம் இடம் சிவ அர்ச்சனை. உங்களின் சிந்தனை சக்தி உறுதிமிக்கதாக மாறும். அப்படி முரட்டுத்தனமா ஏடாகூடமா உறுதிமிக்கதாக மாறும். உங்களை நீங்களே பெருமைப்பட்டு கொள்ளும் அளவிற்கு உங்களின் செயல்பாடுகள் இருக்கும். ராகு இதெல்லாம் கொடுப்பார். புண்ணிய காரியங்கள் மீதும் தான தர்மத்தின் மீதும் ஆர்வம் அதிகரிக்கும். புண்ணிய காரியங்கள் மீதும் தான தர்மத்தின் மீதும் ஆர்வம் அதிகரிக்கும். நம்புறீங்களா? நீங்க தசை நடத்துக்கிற நன்மையானதாக இருந்து விடும் பட்சத்தில் சும்மா அப்படி வந்து தான தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, பெரிய லெவலில் பண்ணுவீங்க. அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. நீடித்த வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாடு சார்ந்த சகல விதமான பரிவர்த்தனைகள், கல்வி சார்ந்த விஷயங்கள் முதற்கொண்டு இது சார்ந்த தடைகள் இருக்கும் பட்சத்தில் எல்லாமே உடஞ்சி போயிடுங்க. உயர்கல்வி, மேற்கல்வி, பட்டய கல்வி போன்றவற்றில் இருந்த தடைகள் ஒடிபட்டு நன்மை உண்டாகும். நீண்ட தூர யாத்திரைகள், ஆன்மீக பயணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள், பக்தி மார்க்க பயணங்கள், சேது குளியல் சிறக்கும். தந்தையின் சொத்து, மூத்தோர் சொத்து, இது சார்ந்த சகல விதமான சிக்கல்களும் நீங்கும். உங்கள் தந்தையின் ஆசைகள், குறிக்கோள்களை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள். யார் யார் எல்லாம் 2வது திருமணத்திற்கு காத்திருக்கிறீர்களோ ஏடாகூடமா அமையும். எதிர்பார்க்காம திடீர்னு முடிஞ்சு போயிடும். இப்படி கூட நடக்கலாம். எங்க ஒரு கோயில் இருக்கிறீங்க, பார்க்குறீங்க, பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமா, சரி பண்ணி இங்கே பண்ணிக்கலாமா, இப்பயே முடிச்சிருவீங்க. உங்கள் கணவன் அல்லது மனைவி மிக தைரியசாலியாக, தன்னம்பிக்கை மிக்கவராக, ஆளுமை மிக்கவராக இந்த ராகு பயிற்சிக்கு பின், கேது அப்புறம் பார்க்கலாம், ராகு பயிற்சிக்கு பின் வலம் வருவார். அதே மாதிரி பழைய கோயில்களை வந்து புதுப்பிக்கிறது, ஆன்மீக பணியாற்றுதல் என பாக்கியத்தை நீங்கள் தேடும் வாய்ப்பை இந்த ராகு பகவான் உருவாக்கி கொடுப்பார். மனதில் மன தைரியம் குடிக்கொள்ளும். இது வந்து கேது கொடுக்கிறது. உடலில் தெம்பு, பலம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய வைத்தியம், நாட்டு வைத்தியம் உறுதுணையாக இருக்கும். உடல் தெம்பு, பலம், நோய் எதிர்ப்பு சக்தி. விளையாட்டு வீரர்கள் ஆகச்சிறந்த சாதனைகளை படைத்து புகழடைவார்கள். நிலம் வாங்கி விற்றல் எனப்படுகிற லேண்ட் புரோக்கிங், இதில் வளர்ச்சியை நோக்கி திரும்பும். அதில் இருக்கக்கூடிய தடைகள் உடைபடும். யாராவது சொல்லுவாங்க? யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் தான் சொல்லுவேன். உங்களுக்கு நடக்கும். தசை நடத்துகிற நல்லா இருந்துச்சுன்னா எதிரிகள் அழிவார்கள், வீழ்வார்கள், வெற்றி கொள்வீர்கள் அவர்களை. எதையும் போராடி பெற வேண்டும் என்ற எண்ணம், அந்த ஆளுமை உங்களுக்குள் குடிக்கொள்ளும். நெருங்கிய உறவினரிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் இனி மாறும். இளைய சகோதரன் பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தகவல் நன்மையானதாக வந்து சேரும். அந்த தகவலை கொண்டாந்து சேர்த்துறவங்க யார் தெரியுமா இருப்பாங்க? ஒரு யோகியா இருப்பார், ஒரு ஆன்மீகவாதியா இருப்பார், ஒரு பூசாரியா இருப்பார், ஒரு 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 இவ்வளோ நாள் சொல்லாத விஷயத்தை வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த சாமியாருங்க நகை நட்டெல்லாம் போடாமல் இருக்காங்க பாருங்கள், இந்த கைலாசா மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி ஆளுங்களால் உங்களுக்கு கடத்தப்படும் ஒரு புதிய தகவல் வந்து சேரும். பெரும் ஒப்பந்தங்கள் மற்றும் அக்ரிமெண்ட்ஸ், பத்திரப்பதிவுகள், மேலும் ஆவணப்பதிவுகள், இதில் இருக்கிற சிக்கல் வந்து உடைபடும். புதிதாக ஏற்படுத்தி நன்மை உண்டாகும். கழுத்து, தோள்பட்டை, கைகள் சார்ந்த ரோகங்கள் நாட்டு வைத்தியத்தின் மூலம் உங்களை விட்டு அகலும். சகலவிதமான விஷயங்களிலும் காரிய தடைகள் உடைபட்டு நன்மை உண்டாகும். உங்களுக்கு கதை எழுதுதல், காவியம் படைத்தல், கவிதை எழுதுதல், இதில் நிபுணத்துவம் வந்து பெறுவீர்கள். அதே மாதிரி யூடியூப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் ஊடக வெளிச்சம் வந்து கிடைக்கும். பாகப்பிரிவினை, பங்கு பிரிப்பதில் பிரச்சனை, சிக்கல் உடைபடும். இசை நாட்டம், சங்கீத நாட்டம், இசை கருவிகள் மீது நாட்டம் அதிகரிக்கும். என்ன சுக்கரனா சினிமா பாட்டு பாடி திரிவேன், ஓகேங்களா? கேதுன்னா சிவனை பாடுவேன், விநாயகரை பாடுவேன், இவ்வளோ தான் வித்தியாசம். அதுக்கு சார்ந்த கருவிகளை வாங்குவேன், இதுதான் வித்தியாசம்.
இதில் நாட்டம் இன்பம் அதிகரிச்சுன்னா இப்படி தான் நடக்கும். இது 10% தாங்க. இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டேட்டா அனாலிசிஸ், செல்போன் சார்ந்த விஷயங்களில் தொழிலாகவோ அல்லது வேலையாகவோ செய்துட்டு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தசா நடத்த கிரகம் நன்மையானதாக இருந்துவிடும் பட்சத்தில் போதும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிகள் இந்த 2025 இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறது. இவ்வளவு நற்பலன்களும் உங்களுக்கு கிடைச்சிடணும். இது வந்து பிராப்தம், கொடுத்துரு அப்படின்னு வந்து கொடுத்தாச்சு. அதை நீங்கள் பெறுவதற்கு தயாரா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால தான் சொல்றது, தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகல விதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளி கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். இப்போ இந்த ராகு கேதுக்கள் எந்தெந்த விஷயத்துல கஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தசை நடத்தும் கிரகம் யோகமானதாக நன்மையானதாக இருந்து விடும் பட்சத்தில் ஒரு கெடுபலனும் உங்களை வந்து சேராது. அவங்களால பிரச்சனையே கிடையாது. தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக இல்லாமல் கொடுமையை செய்யக்கூடிய நிலையில் இருந்துவிடும் பட்சத்தில் பாருங்க, அதன் அதிதேவதையை நீங்கள் வணங்காமல் இருக்கும் பட்சத்தில் கூட இது வந்து கண்டிப்பா அனுபவிச்சாகணும். 1.5 வருஷத்துக்கு தந்தையின் உடல் நலம் பாதிக்கப்படுங்க. நோய்கள் அவளுக்கு வந்து தீராத நோயா உருவெடுக்கும். வெளிநாட்டு பரிவர்த்தனைகள், வியாபாரம், கல்வி, வேலை, தொழில், ஏஜென்ட் எடுக்கிறது எல்லாம் பாதிக்கப்படும். நீண்ட தூர பிரயாணங்கள், ஆன்மீக பக்தி மார்க்க பயணங்கள் எல்லாமே சிக்கல் வந்து வரும். தடை, தாமதம், பிரச்சனை, ஏமாறுதல், உயர்கல்வி, மேற்கல்வி, பட்டய கல்வி போன்றவற்றில் தடங்கள் உருவாகும். அதிர்ஷ்டமெல்லாம் வீணா போகும். பெரியோர்கள், மூத்தோர்கள், குருஸ்தானத்தில் இருப்பவர்களுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும். வண்டி வாகன விபத்துக்களை சந்திக்க நேரிடும். இளைய சகோதரம் கலக்கத்தை கொடுப்பார்கள். ரியல் எஸ்டேட் லாக்காக நேரிடும். மனதில் எப்போதும் பயம் கலந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். தைரியம் இருக்காது. கேது வந்து என்ன பண்ணுவார்னா தைரியத்தை வந்து குறைச்சிருவார். ஏடா கூடமா வந்து தைரியம் ஆயிடும். தசை நடத்துகிற கிரகம் அதிகம் நல்லா இருந்துச்சுன்னா, சரியில்லை தைரியமே இல்லாமல் போயிடும். தைரியமாக ஏதாவது மூவ் பண்ணிங்கன்னா கூட தடை வரும். உடலில் தெம்பு குறைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். திராணி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். விளையாட்டு வீரர்கள் சோர்ந்து போவார்கள். சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறித்தனமாக வாழ வைக்கும். இதுதான் வந்து நடக்கும். இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னாலே கம்பல்சரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ராகு பகவானுக்கிட்டேருந்து கொடுக்குற பிரச்சனைலேருந்து வெளியே வரணும்னா இந்த ராகுக்கு இது பயிற்சி அன்னைக்காவது ஒரு டைமாவது கூட செய்யுங்க. சனிக்கிழமை பயிற்சி அடைஞ்சோடனே, சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை வந்தோடனே நேராக போங்க. பத்ரகாளி அம்மனை சனிக்கிழமை காலையில் 9:10 வணங்கிட்டு வாங்க. இந்த பயிற்சியை முடித்த உடனே கேது பகவானுக்கு ஒரு விஷயத்தை வந்து செய்யுங்க. என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விநாயகர் பெருமான் முன்னாடி போயிட்டு ஓம் கண் கணபதியே போற்றி போற்றின்னு தோப்பு கரணம் போட்டுட்டு வாங்க. ஒரு வாட்டி செஞ்சாலும் கூட உங்களுக்கு நன்மை உண்டாகும். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மையில முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.